என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வேகமான காலகட்டத்தில் இந்த மதுவால, இந்த சாராயத்தால, இந்த குடியால பல இளைஞர்கள், பல பேர் சீரழிஞ்சி அழியறத நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு? இதற்கெல்லாம் ஒரே தீர்வு சுய ஒழுக்கம் மட்டும்தான், சுய சோதனை மட்டும்தான், சுய பரிசோதனை மட்டும்தான், சுய சிந்தனை மட்டும்தான். அப்ப சுய ஒழுக்கம் இருக்கா? சுய ஒழுக்கம் இருந்தா அவன் ஏன் சாராய கடைக்கு போறான்? அவன் ஏன் கஞ்சா அடிக்கிறான்? அவன் ஏன் சிகரெட் பிடிக்கிறான்? அவன் சிந்தித்தானா இது எல்லாம் கெடுதல், இது எல்லாம் நமக்கு அழிவு, உடல் உறுப்புகள் வீணாவும், குடியால உடல் உறுப்புகள் வீணாவும், நுரையீரல் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், குடல் பாதிக்கும், நம்மளோட வயிறு அழுகி போவோம். இதால பல நோய்கள் வருது. அவன் சிந்திச்சானா, ஒரு வினாடி சிந்திச்சானா, அவன் மது கடைக்கு போக மாட்டான், சாராய கடைக்கு போக மாட்டான், கஞ்சா அடிக்க மாட்டான், அவன் சிகரெட் பிடிக்க மாட்டான். சிகரெட் பிடிப்பதால அவனுக்குள்ள கரும் புகை சூழுது, நச்சு காற்று அவனுக்குள்ள சூழுது, நச்சு கிருமிகள் அவனை ஆட்கொள்ளுது. ஒரு உறுப்புகளையும் நச்சு கிருமிகள் வீணாக்குது, அழிக்குது. இதெல்லாம் அவனுக்கு இந்த விழிப்புணர்வுல இருந்தானா அவன் சிகரெட் பிடிப்பானா? அவன் குடிக்க போவானா? கஞ்சா அடிக்க போவானா? அப்ப இந்த விழிப்புணர்வு இல்ல, இந்த சுய ஒழுக்கம் இல்ல, இந்த சுய சிந்தனை இல்ல, அவனே பரிசோதனை செய்யல. அப்ப அவன் உத்தம ஞானிகளை பார்க்கறானா? விவேகானந்தரை பார்க்கறானா? வள்ளல் பெருமானை பார்க்கறானா? பெரிய பெரிய ஞானிகளை பார்க்கறானா? கௌதம் புத்தரை பார்க்கறானா? இயேசுநாதரை பார்க்கறானா? நபிகள் நாயகத்தை பார்க்கறானா? பார்ப்பது இல்ல. அவன் இதெல்லாம் பார்த்தானா அவன் குடிக்க போவானா? அவன் கஞ்சா அடிப்பானா? அவன் சிகரெட் பிடிப்பானா? ஒருபோதும் பிடிக்க மாட்டான், ஒருபோதும் குடிக்கவும் மாட்டான், ஒருபோதும் சாராய கடைக்கு போக மாட்டான். அவன் குழப்பத்துல குடிக்கிறான், மன உளைச்சல்ல குடிக்கிறான், மன பிதட்டல்ல குடிக்கிறான், மன ஓட்டத்துல குடிக்கிறான். அப்ப காரணம் பாத்தீங்கன்னா மனசுதான், பேஸ் மனசுதான், அடிப்படை மனசுதான், கடக்கால் மனசுதான். அப்ப மனச சரி பண்ணிட்டனா, மனச கையால தெரிஞ்சிச்சுன்னா அவன் குடி பக்கம் போக மாட்டான், அவன் சிகரெட் பக்கம் போக மாட்டான். அப்ப மனச கையாளனா பெரியவங்க சொல்றதை கேட்கணும், உத்தம குருக்கள் சொல்றதை கேட்கணும். மதம் கடந்து, ஜாதி கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து ஞானிகள் நமக்காக அறிவு இருக்காங்க, பொன்மொழி நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க, கருத்துகள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க, தத்துவத்தை விளக்கிட்டு போயிருக்காங்க. யாருக்காக அவங்க வந்தாங்க? அருட்பிரகாச வள்ளலார் யாருக்காக வந்தாரு? விவேகானந்தர் யாருக்காக வந்தாரு? பாரதியார் யாருக்காக வந்தாரு? நபிகள் நாயகராக வந்தாரு? இயேசுநாதர் யாருக்காக வந்தாரு? நமக்காக தானே வந்தாரு. அப்ப அவனுக்குள்ள எழ ஆரம்பிச்சதுன்னா சுய ஒழுக்கம் வரும், சுய சிந்தனை வரும், சுய கட்டுப்பாடு வரும். அப்ப அவன் நெறிமுறையோட வாழ்வான், ஒழுக்கங்களை பின்பற்றுவான். அப்ப அவன் குழப்பத்துல குடிக்க போறான். அவனுக்கு மனசு இறைச்சலா இருக்குது, மனநோய். அது குடிகாரன் மனநோயில அகப்பட்டிருக்கான். அவன் சிகரெட் பிடிக்கிறானா, தினமும் பிடிக்கிறானா, அது மனநோய். சிகரெட் பிடிப்பது மனநோய்,
சாராய கடைக்கு தினமும் போறானா அது அவன் மனநோய், அவன் மனநோயாளி. அப்ப நோய்க்கு மருந்து என்ன? சுய பரிசோதனை, சுய ஒழுக்கம், சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு. அப்ப அவன் நெறிமுறையோட வாழணும். அப்ப பெரியவங்க சொல்ற மாதிரி வாழணும், குருமார்கள் சொல்ற மாதிரி வாழணும், ஞானிகள் சொல்ற மாதிரி வாழணும், வாழ முயற்சி பண்ணணும். ஏன்னா மாற்றம் என்பது சொல்லல, செயல்தான். அப்ப அவன் செயல் வடிவத்துக்கு வரணும், அவனை மாத்திக்க அவன் தயார் பண்ணணும். அப்ப படிப்படியாக தான் மாற முடியுமே தவிர எடுத்த உடனேலாம் குடியை நிறுத்த முடியாது, எடுத்த உடனேலாம் சிகரெட்டை விட முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அவனுக்குள்ள போக போக, விழிப்புணர்வுக்குள்ள போக போக அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விடுபடுவான், கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட்ல இருந்து விடுபடுவான், கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதை பொருட்கள்ல இருந்து விடுபடுவான். அப்ப அவனுக்குள்ள இந்த சுய சிந்தனைகள் எழணும். சுய சிந்தனைகள் எழணும்னா பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், யோகம் பண்ணணும். இதுமாரி பயிற்சிகள்ல அவன் ஈடுபடும் போது, இதுமாரி ஒழுக்க நெறிகள்ல ஈடுபடும் போது, இதுமாரி நெறிமுறைகளான பயிற்சிகள்ல அவன் ஈடுபடும் போது மனம் திடமாகும், மனம் உறுதியாகும். மனமே அவனுக்குள்ள கேள்வி கேட்கும், அறிவே அவனுக்குள்ள பதில் சொல்லும். டேய் நம்ம சாராய கடைக்கு போறோம், அப்ப அறிவு அவனுக்குள்ள என்ன சொல்லும்? விழிப்புணர்வோ என்ன சொல்லும்? குடிக்காதடா, உனக்கு ஆபத்துடா, உடல் உறுப்புகள் வீணாகும்டா, உன் குடும்பம் அழியும்டா, உன் பிள்ளைகள் அனாதையா இருப்பாங்கடா. அப்ப அவனுக்குள்ள இருந்தே சொல்லும். அப்ப அவன் பயிற்சி பண்ணணும், அவனுக்குள்ள சுய சிந்தனை வேணும், சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும்னா அவன் தியானம் பண்ணணும், அவன் தவம் பண்ணணும், அவன் யோகம் பண்ணணும். இதெல்லாம் என்னன்னா பயிற்சி தான். நீங்க பயிற்சி பண்ண உங்களை நீங்களே செதுக்குறீங்க, உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக்கிறீங்க, உங்களே உறுதிப்படுத்தி உங்க சிந்தனையை, உங்க மனசை ஒருமுகப்படுத்துறீங்க. அப்போ அந்த ஒருமுகப்படுத்தும் போது நீங்க குடி இதெல்லாம் விட்டுருங்க, குடி சிகரெட்டு நெறிமுறையா வாழ்வீங்க, அன்பு நெறியில, அறநெறியோட வாழ்வீங்க. இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஞானிகளும், ஒரு சித்தர்களும், ஒரு மகான்களும் இதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சுய பரிசோதனை வேணும், சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். அவன் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா, அந்த பகுத்தறிவு அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இவன் எந்த தீமைகள்லையும் அவன் போக மாட்டான், எந்த தீமையான பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டான். அது தொலைக்காட்சி ஆகட்டும், இல்லை சினிமாவாகட்டும், இல்லை டிவி ஆகட்டும், இல்லை செல்போன் ஆகட்டும், இல்லை குடியாகட்டும், இல்லை பல தீய பழக்கங்கள்ல அவன் அடிமை ஆக மாட்டான். ஏன்னா அவன் திடகாத்தமா இருக்கிறான், அவன் உறுதியா இருக்கான், அவன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கான். அவனை யார் மாற்ற முடியும்? அவன் மனசு உறுதியா இருக்கு, அவன் மனசு ஒரு நிலையா இருக்கு, அவன் ஐம்புலன்களும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப நீங்க பயிற்சி பண்ணணும். எதனா ஒரு குருமார்கிட்ட போயிட்டு நீங்க தீட்சை வாங்கணும், உபதேசம் வாங்கணும். அப்ப மனதுக்கு அப்பால் பட்டதான் இந்த ஜாதி, மதம், இடம், மொழி, குலம், கோத்திரம், இந்த ஆண் பெண் ஆளினம் எல்லாமே மனதுக்கு அப்பால் பட்டதான். அப்ப மனசை திடப்படுத்தணும், மனசை உறுதிப்படுத்தணும், மனசை ஒருமுகப்படுத்தணும். இதுல எல்லா துன்பங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடலாம், எல்லா துன்பங்கள்ல இருந்தும் விடுதலை அடையலாம். அனைத்து துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவி விழிப்புணர்வு தான், அதீத விழிப்புணர்வு தான். ஏன் ஒரு மனிதன் சாதிக்கிறான், ஏன் ஒரு மனிதன் வெற்றியாளனாக ஆகிறான், ஏன் ஒரு மனிதன் லட்சிய வெறி கொண்டு பாயிறான்? ஏனென்றால் அவன் அதீத விழிப்புணர்வாக இருக்கின்றான், அவன் அதீத விழிப்புணர்வா இருக்கிறான். அவன் அதீத விழிப்புணர்வா இருக்கும்போது அவனை எதுவுமே டச் பண்ணல, அவனை தொடறதுக்கே நெருங்கல. துன்பமா, கவலையா, கஷ்டமா, மன உளைச்சலா, மன பிதட்டலா, மன பினாத்தலா, மன ஓட்டமா, இல்ல அதிகப்படி எண்ணங்களா, அவனை எதுவுமே நெருங்கல. இப்ப இவன் குடிகாரன், இவன் சிகரெட் பிடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், இவெல்லாம் என்னன்னா குழப்பத்துல தான் பண்றான். மன குழப்பம், மன பிதட்டல்.
இதில் தான் அவன் கஞ்சாவில் போய் அடிமையாகிறது, சிகரெட்டில் போய் அடிமையாகிறது, மன உளைச்சல் அடிமையாகிறது, மன ஓட்டத்தில் அடிமையாகிறது, இதுமாரி விஷயங்கள் தான். அப்போ மனசை அமைதியாக வச்சிருக்கணும், மனசை தெளிவாக வச்சிருக்கணும், மனசை திடமாக வச்சிருக்கணும், மனசை உறுதியாக வச்சிருக்கணும், மனசை கல் போல வச்சிருக்கணும், மனசை இரும்பு போல வச்சிருக்கணும். அதுக்கு அவன் பயிற்சி பண்ணணும், பயிற்சியை கையாளணும், அதுக்கு தியானம் பண்ணணும். தியானம்னா என்னது? உள்முக பயிற்சி தான். உங்களை நீங்களே சீர்திருத்திக்கணும், உங்களை நீங்களே பரிசோதனை படுத்தி பார்த்துக்கணும், உங்களை நீங்களே சிந்தித்து உங்களை நீங்களே திருத்திக்கணும். அந்த நிலைக்கு உங்களை தியானம் கொண்டு போகும். நீங்க தியானம் பண்ண 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 பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்குள்ளே கேள்வி எழும்பும், உங்களுக்குள்ளே பதிலும் எழும்பும். அப்போ உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை சமாதானப்படுத்திப்பீங்க, நீங்களே உங்களை அமைதிப்படுத்திப்பீங்க, உங்களை நீங்களே நிம்மதிப்படுத்திப்பீங்க. அப்போ அவனுக்குள்ள தெளிவு இருக்குன்னா அவன் மதுக்கடையை நோக்கி போக மாட்டான், தெளிவு இருக்குன்னா அவன் சிகரெட் பிடிக்க மாட்டான், தெளிவு இருக்குன்னா அவன் கஞ்சா அடிக்க மாட்டான். தெளிவு இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். தெளிவு எப்படி பிறக்குது? விழிப்புணர்வால் பிறக்குது. விழிப்புணர்வு எப்படி பிறக்குது? தியானத்தால் பிறக்குது. அவன் தியானம் பண்ண 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 மனதின் ஓட்டம் அப்படியே குறையும், அவன் எண்ணங்கள்லாம் குறையும், அவன் அமைதி நிலை ஆவான். அவன் அமைதி நிலை ஆவ 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 விழிப்புணர்வு பிறக்குது. இப்போ விழிப்புணர்வு பிறக்கும்போது தெளிவு பிறக்குது, தெளிவு பிறக்கும்போது தான் ஞானமே பிறக்குது. அப்போ அடிப்படை மனசு தான், பேஸ் மனசு தான், கடக்கால் மனசு தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமே. அப்போ மனசு தான் பேஸ், எல்லாமே மனசு தான், கடக்காலே மனசு தான். அப்போ மனசை திடப்படுத்துங்க, மனசை ஒழுங்குபடுத்துங்க, மனசை உறுதிப்படுத்துங்க, மனசை ஒருமுகப்படுத்துங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க, மனசை உள்முகமாக திருப்புங்க. அவன் உளவியல் நோயில் இருக்கான், சரிங்களா? அவன் அந்த சூழலை பார்க்குறான், அந்த பிரச்சனைகளை பார்க்குறான், அந்த பழக்க வழக்கங்களை பார்க்குறான். இவன் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னன்னா உளவியல் நோயில் ஆட்படுறான், சரிங்களா? அதில் அடிமையாகிறான், உளவியல் நோயில் அடிமையாகிறான். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உள்முக பயணம் இருக்கணும், மனம் உள்முகமாக திரும்பணும், உங்கள் சிந்தனை உள்முகமாக திரும்பணும், உங்கள் எண்ணம் உள்முகமாக திரும்பணும், உங்கள் ஐம்புலன் உள்முகமாக திரும்பணும். அப்போ திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மறுமலர்ச்சிக்கு நீங்கள் வரீங்க, சரிங்களா? உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி எழுது, உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி நீங்களே அடையிறீங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும், நீங்கள் பயிற்சியே கையாளணும், பயிற்சி பண்ணணும், சரிங்களா? பயிற்சி பண்ணாமல் விழிப்பு ஏற்படாது, பயிற்சி பண்ணாமல் விழிப்புணர்வு கிடைக்காது. அதனால் பயிற்சி பண்ணுங்க, சரிங்களா? அது எந்த குருமார்கள் கிட்ட போய் நீங்கள் பயிற்சி வாங்கினாலும் சரி, எந்த ஆசிரியர்கிட்ட போய் பயிற்சி வாங்கினாலும் சரி, அதை ஒழுங்காக வாங்குங்க, நெறிமுறையோடு வாங்குங்க, அவங்க சொல்படி கேளுங்க, அவங்க சொல்கிறத செய்யுங்க. நீங்கள் செஞ்சுனே வந்தீங்கன்னா பயிற்சி உங்களை மேம்படுத்தும், மேல்நிலைக்கு கொண்டு போவோம், உயர்ந்த நிலை அடைவீங்க. ஒரு ஞானிகளும் ஒரு மகான்களும் பயிற்சி பண்ணி தான் தன்னை சீர்திருத்திக்கினாங்க, தன்னை ஒழுங்குபடுத்திக்கினாங்க, தன்னை நெறிப்படுத்திக்கினாங்க, சரிங்களா? அதனால் பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணிங்கன்னா எல்லா மதுவிலேருந்து விடுபடலாம், புகையிலிருந்து விடுபடலாம், போதை பொருட்களிலிருந்து விடுபடலாம், மன உளைச்சல்லேருந்து விடுபடலாம், மனக்கவலையிலேருந்து விடுபடலாம், மன நோயிலேருந்து விடுபடலாம், மன ஓட்டத்திலேருந்து விடுபடலாம், மன பிதட்டல்லேருந்து விடுபடலாம், சரிங்களா? ஆனால் தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, சரிங்களா? உங்களை நீங்களே சீர்திருத்திங்க. நன்றி, வணக்கம்.